ஹாய்கா எஃப்எம் நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உங்களோட கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இருக்கும் நான் உங்கள் நண்பின் ஃபாசிலா ஃபாசி. நாசா கண்டுபிடித்ததே நபி அவர்களின் அற்புதத்தை. ஆறுகள் இல்லாத நாடு எது என்ற கேள்வியை கேட்டால் சவுதி அரேபியாவிற்கு தான் முதலிடம் கொடுப்பார்கள். ஏனென்றால் உலகத்திலேயே எந்த ஆறுகளும் இல்லாத மிகப்பெரிய நாடு சவுதி அரேபியா தான். ஆனால் சுபஹான் அல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாலைவனத்தின் நடுவில் இருந்து கூறினார்கள், அல்லாஹ் மறுமையை வரை வைக்க மாட்டான். அரபுகளின் நிலங்கள் பச்சையாகும் வரை, அவைகளில் ஆறுகள் ஓடும் வரை என அல்லாஹுடைய தூதர் கூறினார்கள். சுபஹான் அல்லாஹ். 1400 வருடங்களுக்கு முன்னர் பாலைவனத்தின் நடுவில் இருந்து அல்லாஹுடைய தூதர் கூறிய இந்த கருத்தை சஹாபாக்கள் தவிர வேறு யாரு தான் நம்பியிருப்பார்கள்? ஆனால் இந்த உண்மையை சில வருடங்களுக்கு முன்னரே அறிவியல்களும் அறிஞர்களும் புரிந்து கொண்டார்கள். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த மைக்கேல் வெட்ரோகாலியா என்ற பேராசிரியர் கூறுகின்றார், அவர் புராதன வரலாறுகள் மற்றும் கூர்ப்பு கொள்கையை பற்றி கற்றுத் தேர்ந்தவர். அவர் கூறுகின்றார், புதிய தொழில்நுட்பங்களை வைத்து உருவாக்கப்பட்ட செய்மதியிலிருந்து எடுக்கப்பட்ட புகைப்படங்களை வைத்து அவதானித்த பொழுது முன்னொரு காலத்தில் மொத்த அரேபிய தீப கற்பமும் பச்சை பசேல் என்று இயற்கை நிறைந்ததாகவே இருந்தது என அவர் கூறுகிறார். அது மட்டுமல்ல, இப்பொழுது சவுதி அரேபியாவில் ஒரு மனிதர் கூட வாழ தகுதியற்ற வறண்ட பாலைவனத்தில் கூட அந்த காலகட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஆறுகள் ஓடி இருக்கின்றன எனவும் கூறுகின்றார். மேலும் சஹாரா பாலைவனம் கூட பச்சை பசேல் என்று இயற்கை நிறைந்ததாகவும் மனிதர்கள் அதிகபட்சம் வாழ்ந்த இடமாகவும் இருந்திருக்கின்றது எனவும் கூறுகின்றார். முதலைகள், நீர் யானைகள் மற்றும் யானைகள் போன்ற விலங்குகளின் எலும்புக்கூடுகள் அங்கே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்தை மேலும் உறுதிப்படுத்துகின்றது. மியூனிச் பல்கலைக்கழகத்தை சேர்ந்த பேராசிரியர் ஸ்டெப் கொப்லின் என்பவர் அந்த பகுதியில் சுமார் 20 வருடங்களுக்கு மேல் ஆராய்ச்சி செய்தவர். அவர் கூறுகின்றார், அந்த இடத்தில் காணப்படும் புட்களும் புதர்களும் அதற்கு முன்னர் அந்த இடத்தில் இருந்ததே இல்லை என கூறுகிறார். அது மட்டுமல்ல, அந்த புட்களும் புதர்களும் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் வளர்ந்திருக்கின்றன எனவும் கூறுகின்றார். அவர் கூறுகின்றார், அங்கே வாழ்ந்து கொண்டு இருக்கும் பூர்வகுடி மக்களிடம் இதை பற்றி கேட்ட பொழுது அவர்கள் கூறுகின்றார்கள், அதற்கு முன்னர் அவர்களுக்கு மழை பொழிந்ததே இல்லை, ஆனால் இப்பொழுது மிகப்பெரிய அளவில் பொழிகிறது. எங்களின் இந்த வறண்ட நிலத்தில் பாலைவனத்தில் வாழும் தேர்கள் கூட வாழ தகுதியற்ற நிலம் இது. சிறிய புட்கள் கூட முளைக்காது என்று கூறினார்கள். அதற்கு அவர் புதிதாக முளைத்திருக்கும் புட்களையும் புதர்களையும் அவர்களுக்கு காட்டினார்கள். எனவே அறிவியல் அறிஞர்கள் கூறுகின்றார்கள், சவுதி அரேபியா தீவு கற்பம் சஹாரா போன்ற பாலைவனங்கள் எதிர்காலத்தில் பச்சை பசேல் என்று மாறும் என்கிறார்கள். அமெரிக்காவின் விண்வெளி ஆராய்வு நிறுவனம் ஆன நாசாவும் கூறுகின்றது, முன்னொரு காலத்தில் இருந்த பாலைவனங்கள் பச்சை பசேலாக இருந்தது. அதில் ஆறுகள் ஓடியதற்கு ஆதாரங்கள் அதிகமாகவே உள்ளது. எனவே எதிர்காலத்தில் அது எப்படி பச்சை பசேல் என்று அதன் வரலாற்றில் இருந்ததோ அப்படியே மாறும் என கூறுகின்றார்கள். சுபஹான் அல்லாஹ். எப்படி 1400 வருடங்களுக்கு முன்னர் பாலைவனத்தில் வாழ்ந்த ஒரு எழுத படிக்க தெரியாத மனிதனுக்கு இது தெரிந்தது? இப்பொழுது நாம் இதை பற்றி எவ்வளவோ பேசலாம். ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்னர் பாலைவனத்தில் நடுவிலிருந்து கொண்டு இவை அனைத்தையும் பச்சை பசேலென சோலைகளாக மாறும் என்று கூறுவது எவ்வளவு கடினம்! இதை கூறி மக்களை நம்ப வைப்பது எவ்வளவு கடினம்! அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றியவர்களை தவிர வேறு யாரு தான் நம்பியிருப்பார்கள்? சுபஹானல்லாஹ். நிச்சயமாக இவ்வேதம் உண்மையானது தான் என்று அவர்களுக்கு தெளிவாகும் பொருட்டு நம்முடைய அத்தாட்சிகளை உலகத்தின் பல கோணங்களிலும் அவர்களுக்கு உள்ளேயும் சீக்கிரமாக நாம் அவர்களுக்கு காண்பிப்போம் இன்ஷா அல்லாஹ். உறுதி என்பது யாரும் செய்யக்கூடிய மிக வலிமையான விஷயம் என என் தந்தை என்னிடம் சொன்னார். 2021ஆம் ஆண்டில் சவுதி அரேபியா உலகத்துக்கு ஒரு உறுதி அளித்தது. நாட்டின் முழுவதும் 10 பில்லியன் மரங்களை நடுவதாக உறுதியளித்தது. 10 பில்லியன் மரங்கள் எப்படி இருக்கும் என்பதை கற்பனை செய்ய மிகவும் கடினம். அது 100 மில்லியன் கால்பந்து மைதானங்களை தாண்டும் ஒரு காடு ஆகும். நாட்டின் நகரங்களில் உள்ள வீதிகள் மற்றும் பூங்காக்களில், மலைப்பிரதேசங்களில், மேலும் செங்கடல் மற்றும் அரேபிய கல்பக்கரையில் மரங்கள் நடப்படும். இந்த மரங்கள் வெறும் நிலத்தில் மட்டுமல்ல, நீர்நிலைகளிலும் வளரும்.
சவுதி அரேபியாவின் மன்க்ரோவ் காடுகள் காலநிலை மாற்றத்துக்கு எதிரான ஒரு உயிர்காக்கும் பாதுகாப்பாக இருக்கும். அவை பருவமழை காடுகளுக்கு பதிலாக 5 மடங்கு அதிக கார்பனை கவரக்கூடும். மேலும் அவற்றின் வேர்கள் கரையோர சிதைவினை தடுக்கும். கடலில் இருந்து சவுதியின் மிக உயர்ந்த மலை உச்சிகளுக்கான பகுதி வரை நாங்கள் நம் நாட்டை பசுமையாக்க உறுதியளித்திருக்கிறோம். கடந்த 12 மாதங்களில் நிபுணர்கள், தாவர நழுவனங்கள் மற்றும் விதை வங்கிகள் முழுவதும் நாட்டில் வேலை செய்து வருகின்றன. இங்கு நம் மரங்களின் கோடிக்கணக்கான செடியங்கள் வளர்கின்றன. ஒவ்வொரு நடவு இடமும் நன்றாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. அந்த செடிகள் நழுவனங்களை விட்ட பின் வளரும் என்பதற்காக. மரங்களோடு மட்டுமல்ல, உலகை மாற்றும் கருத்துக்களும் சவுதி அரேபியாவில் இன்றைய நாளில் பெருகி வருகின்றன. சவுதி அரேபியாவின் இயற்கை தாவர காட்சியை மீட்டெடுக்க முடியும். கடந்த ஆண்டு நாம் உலகத்திற்கு கொடுத்த உறுதியை நாம் காப்பாற்றப் போவோம். சவுதி பசுமை முன்முயற்சி, அக்கறையிலிருந்து செயல்திறன்.